தோல்வி என்ற வார்த்தைக்கு இடமில்லை. விநாயகரை வணங்கினால் ஆதி கடவுள் அவரை வணங்குவதனால் நமக்கு எந்த பிரச்சனையும் வராது. அனைத்து பிரச்சனைகளும் தீர்ந்துவிடும். எந்த ஒரு செயலை தொடங்குவதற்கு முன்பாகவும் விநாயகரை முழு முதற் கடவுளாக வழிபட வேண்டும் என்பது நாம் எல்லோரும் அறிந்த ஒன்றுதான். இந்த பூஜையை திங்கட்கிழமை அன்று ஒரு நாள் செய்தால் போதும். அது நம்முடைய குடும்பத்தில் உள்ள அனைவரும் அமர்ந்து செய்தாலும் மிகவும் நன்மையே. எருக்கன் இலை உங்களுக்கு நன்றாக தெரியும். எருக்கன் இலை ஒன்று எடுத்துக் கொள்ளுங்கள். அதில் ஒரு மண் அகல் நன்றாக கழுவி சுத்தம் செய்து மஞ்சள் குங்குமம் அதற்கு இட்டு அதில் நல்லெண்ணெய் ஊற்றி 2 திரியை சேர்ந்தாற்போலாக்கி அதில் ஏற்றுங்கள். எருக்கன் இலையில் வைத்து ஏற்றுங்கள். அந்த காம்பு விநாயகரின் வலது கை பக்கம் இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. அந்த எருக்கன் இலையோட அந்த காம்பு இருக்கும் இல்லையா, அது விநாயகரின் வலது கை பக்கம் இருக்கட்டும். அந்த மாதிரி ஏற்றிவிட்டு மஞ்சளில் பிள்ளையார் பிடித்து வைத்துக் கொள்ளுங்கள். பிடித்து வைத்து அதற்கு ஒரு மஞ்சள் குங்குமம் வைத்துக் கொள்ளுங்கள். அருகம்புல் சாற்றணும். எருக்கம் பூ கிடைத்தால் ஒரு 5 எருக்கம் பூக்களை வைத்து அலங்காரம் செய்து கொள்ளலாம். வீட்டில் சண்டை சச்சரவு, உங்க குழந்தைங்க உங்க பேச்சை கேட்காம இருக்கிறது, கணவர் பேச்சை கேட்கவில்லை, தொழில் நஷ்டம், இந்த விதமான பலவித கஷ்டங்களை தீர்க்க வல்லதாகும். நீங்கள் நினைத்ததை நடத்தி கொடுக்கும் இந்த விநாயகர் பூஜையை செய்வதனால் அனைத்து நன்மைகள்